எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் எதனா ஒன்றில் போய் என்ஜாய் பண்ணலாம். இன்னும் அந்த பொம்மையை மறக்க முடியல. ஃபர்ஸ்ட் என் பொம்மையோட வாய்ஸ் அதிகமாக தம்பி வாய்ஸ் தான் கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விழுப்புரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். விழுப்புரத்தில் வந்து இன்னது எக்ஸிபிஷன், அது பேர் வாயில் வர மாட்டேங்குது. கண்காட்சி வந்து நடத்துகிறாங்க. தமிழிலே உலாவி விடுங்க. கண்காட்சி வந்து நடத்துகிறாங்கன்னா அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து நடத்தினாங்க, ஆனால் அது போய் எங்களால் பார்க்க முடியல. இந்த வாட்டி வந்து நடத்திருக்காங்க, அதனால வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். நமக்கு டைம் இருந்தால் அங்கே வந்து நம்ம போகிற நேரத்துக்கு திறந்துருந்தா போய் பார்க்கலாம். லாக் பண்ணிட்டா நம்ம பார்க்க முடியுது. நீ சண்டே இருக்கும்ல, சண்டே ஃபுல்லாகவே 4 மணிலேருந்து நைட் வரைக்குமே இருந்தது. அப்பா சொன்னார் அப்படியே தெரிஞ்ச வரை எப்படி எங்களுக்கே தெரியும். போன வாட்டி பார்த்து பார்த்தோம்ல, அது இந்த வாட்டி அதே மாதிரி இருக்கும்ன்றேன். போன வாட்டி பார்த்தோம். போன வாட்டி போகும்போது உள்ளே போய் பார்த்தியா? உள்ளே போய் பார்க்கல, பார்த்து 4 மணிக்கு பார்த்து திறந்து இருந்ததா? அப்படி மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. உள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க போய் பார்க்கலாம். இங்கேயே பேசினாக்க நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. அம்மா எங்கே பாருங்க, எதுவும் இருட்டாக பார்க்க தெரியுது. நடந்து போய்க்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். பொம்மைங்க நிறைய இருக்குது என்ட்ரஸ்ட்லேயே. பார்த்தீங்களா? நின்றுச்சு பறக்கிற மாரி போக மாட்டேன். பறகுதா? சூப்பராக இருக்குல்ல, ரியலாக பார்க்குற மாதிரி இது. தும்பி பாரு, பறக்கு பாரு. தும்பி போய் மேலே கீழே வந்து பெயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பறக்குது, சூப்பராக இருக்குதுல்ல. இது ஃபுல்லாகவே வந்து டெக்கரேஷன் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு வெளில வந்து பார்த்தேன், அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்குறேன். சரி வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். லைட் தான், கலர் லைட் கொடுத்துருக்காங்க. இருட்டாக சூப்பராக இருக்கும். சரி வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து பட்டாம்பூச்சி, இது வந்து வண்டு வந்து அந்த இதை மூடி வருது பார்த்தீங்களா? சூப்பராக. அது என்ன வண்டு சூப்பராக போயிரு. தலையை மட்டும் ஆண்டுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்து தேனை வந்து சேர்க்குற மாதிரி வந்து அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பட்டாம்பூச்சி ரியலாக வந்து பறக்கிற மாதிரி இருக்குது. அங்கே வந்து ரியலாக வந்து முயல் வந்து இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. கண்காட்சிக்கு யாரெல்லாம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் என்னான்னு தெரியுதாம்மா உனக்கு? என்ன இது? ஆனால் பார்க்கவே ஏதோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு விதமான பட்டாம்பூச்சிலாம் வந்து இருக்குது. இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து எறும்பா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எறும்பு. இது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அம்மா வந்து இங்கே மறந்து அம்மா பொறியமாக வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அம்மா இங்கே கண்காட்சியில் எல்லாத்தையும் பார்த்து மெய் மறந்து நடந்து வரீங்க போல. எல்லாம் வந்து சூப்பராக பறக்கிற மாரி அந்த பூச்சி என்னென்ன இது கொடுக்குதோ அந்த மாரி வச்சுக்கிறாங்க. ரொம்ப அழகாக அந்த பொறுமையாக பார்த்துட்டு வந்து சீக்கிரமாக பார்த்துட்டு வரக்கூடாது சொல்லிட்டு சீராகவே பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்து சேரை உட்காந்து அழகாக ரிலாக்ஸாக வந்து ரசித்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க. சரி வாங்க போய் உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். அம்மா இது என்ன எறும்பு? கொட்டை எறும்புன்னு சொல்லுவாங்களே அதுவா? இங்கே வந்து தேள். இது வந்து என்னதுமா? தேள். சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு வெட்டிக்கிளி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பூஜைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மறக்காம காம சொல்லணும். இந்த பூவில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட் வந்து எரி வேலை. ஆனால் மற்றபடி எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆமாம் உள்ள என்ன என்னமோ மின்னுது. மின்னும் போது அவங்களுக்கு பக்குன்னுதா? சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருநாக்கலை எப்படி வழி நெடுக்க வந்து கடை போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி வந்து வழி நெடுக்க வந்து கடை போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்
அக்கா மாமா ஒன்று வந்தாங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் போய் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ரிலாக்ஸாக பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு. சரண்யா பா உங்களுக்கு கண்டுபிடிக்க ஒரு படம் வைக்கணும் போல. ரொம்ப நேரமா உங்களை தேடி நான் எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துட்டு வரோம். வந்து அந்த இதில் சின்ன பசங்க தான் அதிகமாக இருக்கு. நிறைய வந்து போட்டிருக்காங்க. வாங்க எதனா ஒன்றில் போய் என்ஜாய் பண்ணலாம். அம்மா நெக்ஸ்ட் எங்கே போக போகிறீங்க? நீ தான் பேய் விடு பார்க்க போகிற சொல்கிறேன். ராட்டினம் சுற்றுறதுக்கு வேணாம், ராட்டினம் கேன்சல். அதனால வந்து பேய் வீட்டை போய் பார்க்க போகிறோம். பேசுறது சவுண்டு கேட்குது என்னன்னு தெரியல, ஏன்னா மியூசிக் வேற ஓடிட்டே இருக்கு. மியூசிக் ஆஃப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி பார்க்கலாம் வாங்க. ஜெயஸ்ரீ சரண்யாவும் இதில் ராட்டினம் சுத்த போகிறாங்க. எங்கே அவங்கள ஆளே கண்டுபிடிக்க முடியும். எங்கே தான் உட்காந்துறாங்க 2 பேர் எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ இதில் சரண்யா ஜெயஸ்ரீ எங்கே தான் இருக்கிறான்னு தெரியல. காளி ராட்டினம் சுற்றுற போல தான் தெரியுது. அது எங்கேயோ மொத்தம் கண்ண முடின்னு வராங்க ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அந்த ஏறும்போது பிடிச்ச கம்மி நான் இறங்குற வரைக்கும் விடவே இல்லை. அந்தளவு ஜாலியாக இருந்தது. எல்லாம் பார்த்துறீங்களா? சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் உட்காந்தா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். நீங்கள் 2 பேர் உட்காந்துருக்கு. அந்த வண்டியை பார்த்து யாருமே இல்லாத மொத்தம் தோணுது. நான் பார்த்து செல்லில் கூட நான் யாருமே இல்லை போது தோணுது. ஸோ மேலேருந்து வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டோம். கீழே இருந்து பார்த்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கல. எனக்கு சும்மா பார்த்தாலே தலை சுற்றுற மாதிரி இருக்கு. எனக்கு நான் பார்க்கவே சரியா. எனக்குலாம் ஜாலியாக இருந்தது. கண்ணை முடியல ஜாலி வந்து ஜாலியாக இருந்தது. ஜெயா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாது. சன்னே வந்து கண்ணே திறக்கல. நானாச்சும் திறந்த கண்ணு மூடலை. சரி போகலாமா? நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் எங்கே போறீங்க தெரியல. அப்படிங்க போயிட்டு எங்களுக்கு முடிஞ்சிச்சு, இதுவே போதும்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா 100 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு. அது நெக்ஸ்ட்டு உங்கள் 2 பேரும் எங்கேயாவது விளையாட வரணும், அதான் ஆசை. போகலாமா? சரி ஸ்விம்மிங் பூல் விளையாடுறீங்களா 2 பேரும்? அது வேணாம், வேறு ஏதாவது. சரி வாங்க ஏன்னா வாங்கி சாப்பிடலாம். அதில் மட்டும் கரெக்டாக இருக்குது. சரி போகலாமா? போகலாம் வாங்க. அம்மா இதில் போகிறீங்களா? நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்தலாம், கூட என்ஜாய் பண்ணா. நீ ஃபஸ்ட்டு என்ஜாய்மெண்ட்டியா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அழகாக சுற்றி வர மாதிரி தான். அதை விட ஒன்று வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே வேணான்ற அளவுக்கு தான் வந்து வாயில் வார்த்தையே வருது. அதை வந்து பாருங்கள். பார்த்தாலே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி சுற்றி வருது. அதனால் அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. அம்மா அதில் நீங்கள் போயிடுறீங்களா? நீங்கள் சும்மாவே வேணான்னுவீங்க, அதுன்னா 1 2 தான் வேணான்னுவீங்க. சரி வாங்க ஏன்னா வாங்கி சாப்பிட்டு ஏன்னா வேணா வாங்கின்னு போகலாம். எனக்கு எல்லாமே தான் வேணும். ரெண்டாவது வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் என்ன குசி கிளிப்பு பின்னு ஏர் பின்னு எல்லாம் தான் இருக்குது. வாங்க சரண்யா, நீ என்ன வாங்க போற? வேடிக்கை பார்க்க போகிறேன். உனக்கு எதுவும் தேவைப்படாதா? இன்னும் மேக்கப் திங்ஸ் வாங்கி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டீங்களா ஜாமான் வாங்கிறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இதில் வாங்கிக்கிங்கண்ணா கரண்டி. 90 ரூபாய். ஆமாம். ஜெயஸ்ரீ இன்னும் அந்த பொம்மையை மறக்க முடியல உன்னால? ஃபர்ஸ்ட் காசு எடுத்துக்கிட்டு என் பொம்மையோட கிடைச்சது வச்சுட்டீங்க. அதே மாதிரி பொம்மை அதே கலர் அழகாக இருக்கு. அதான் அந்த பொம்மை உன்னால் மறக்க முடியலன்னு நினைக்கிறேன் நான். சரி சரி, அது வந்து அடியில் மூடி இருந்தால் வாங்கிக்கலாம். அடியில் மூடிலாம் இல்லை. ம் ரவுண்ட் பண்ணி கிச்சிருங்க. வேணும் வாங்கிக்கலாம். திருப்பி ஏன்னா காசு போட சொல்லுவோம், திருப்பி உங்களை உடைக்க சொல்லுவோம். வேணாம் வேஸ்ட்டு தான் காசு. ஜெயஸ்ரீ நீங்கள் இப்போ ஜூஸ் கலர் இது இன்னும் சொல்லுவாங்களா? ஜூஸ் கிளாஸ் தான். அதுவும் கண்ணாடி கிளாஸ் 60 ரூபாயா. இது வந்து பிங்க் கிளாஸ் தான்.
கோவா மாடல் கிளாஸ் கோவா எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. என்ன ஒரு வெளில வரீங்க, கொஞ்சம் கூட மூஞ்சில சந்தோஷன்றதே இல்லாமல் வரீங்க. அதனால வந்து அவங்க ஆமாம், அப்படிதான் வரணும். ஜெயஸ்ரீக்கு ஒரு கடையில் இது பண்ணால ஒரு பொருள் தேவையில்ல பொருள் சைடு புண்ணு பூக்குக்கு சைடுலாம் வாங்கி வந்துட்டா நெகப்பழிச்சு போட்டு எல்லாம் சரண்யா வந்து தட்டு வாழையில வச்சு சின்ன தட்டு வாங்கினேன் போதுன்னு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வந்து அவுட்புட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வெளியில் அழகா இருக்குது பார்க்கறது. ஃபுல்லாகவே வந்து எதோட தான் செஞ்சுக்கிறானே தெரியல. நல்லா அட்டை நல்லா செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போட்டாங்க, இப்போ 2வது வாட்டி. சரி வாங்க போகலாம்.